நம்ம காலேஜ்ல கல்ச்சரல் ப்ரோக்ராம் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணோம். அதுலயும் முக்கியமா நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் மத்தியில உன்னோட டான்ஸ் ரொம்ப சூப்பர் பேசிக்கிட்டாங்களே. அப்படியா? நீ மட்டும் என்ன சும்மாவா? ஒரு கவிதை சொன்னிய, மலருக்குள் தேன் இருப்பதை வண்டு அறிந்தது உண்டு, எங்கும் நீ இருப்பதை நீ அறிந்தது உண்டா அப்படின்னு நீளமான கவிதை ஒண்ணு சொன்னிய. அங்கே பசங்க கை தட்டி ஆரவாரம் பண்ணிட்டாங்க. ஆமா, உனக்கு நல்ல கவிதைகள் வருமா? கவிதை எழுத வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எப்பெல்லாம் எனக்கு ஒரு நினைப்பு வருதோ அப்பெல்லாம் எனக்கு கவிதையாவே எழுத தோணும், எழுதிடுவேன். என்ன சொல்ற ராதா? இல்ல ராஜா, இந்த செமஸ்டரோட காலேஜ் விட்டு நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போக போறோம். அதனால எனக்கு உன் நினைப்பு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ராதா, நானும் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டே இருக்கேன். ஏன் நீ என்ன பத்தி நினைக்கணும்? நீ என்ன பத்தி நினைக்கும் போது நான் உன்னை பத்தி நினைக்க கூடாதா என்ன? ராதா, நீ பணக்கார வீட்டு பொண்ணு. டெய்லி நான் காலேஜுக்கு வரும்போது உன் கூட பழகக்கூடாது, உன் கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சுதான் வருவேன். ஆனா இங்க வந்து உன் அழகான சிரிப்பை பார்த்ததும் என்னையே மறந்து உன்கிட்ட சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறேன். ஆனா இல்ல ராஜா, நீ எதா இருந்தாலும் தயங்காம சொல்லிடு. ராதா, உன்னை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அதை நீ ஏத்துக்குவேன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். ராஜா, நீ நிஜமாக சொல்றியா? உன்னோட வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வராதான் தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். நானே சொல்லியிருப்பேன், ஆனா என்னோட புரிதல் தவறா இருந்துருமோன்னு பயந்து போய் தான் நான் இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை. ராதா, நான் இன்னொரு உண்மையும் உங்ககிட்ட சொல்லணும். என்னோட அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் முடியல. அவனோட கல்யாணம் முடிஞ்சதும் நானே உன் வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பா ராஜா, உனக்காக நான் எத்தனை நாள் வேணாலும் காத்துட்டு இருப்பேன்டா. ராதா, வாழ்க்கையில எந்த நிலையில நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆனா கொஞ்ச நாள் டைம் ஆகும். அதுக்காக மேடம் கோவம் படக்கூடாது, சரியா? கோபமா? நெவர். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு கேண்டீன்ல முழு செலவு என்னோட தான். ராஜா, இன்னும் முக்கியமான விஷயத்த நீங்க மறந்துட்டீங்களே. எதை? இன்னும் நீங்க ஐ லவ் யூ சொல்லவே இல்லையே. ராதா, இந்த ரோஜா உங்ககிட்ட தரதுக்காக தான் டெய்லி என் பாக்கெட்லயே வச்சு கொண்டு வந்துட்டு இருந்தேன். என்னடா பிளாஸ்டிக் ரோஜா தரணும்னு பாக்குறீங்களா? தினமும் செடியில பூக்குற ரோஜா வாடி போயிருவேன். ஆனா இந்த பிளாஸ்டிக் ரோஜா வாடி போகாதுல்ல, அதான். அதெல்லாம் சரிதான். ஆனா செடியில பூக்குற ரோஜாவுக்கு தானே வாசனை இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ரோஜாவுக்கு வாசனையே இல்லையே ராஜா. ராதா, வாசனையா நீ இருக்கும்போது எனக்கு வேற எந்த வாசனையும் வேண்டாம். இதை ஏத்துக்க ராதா.